بسم الله الرحمن الرحيم அல்லாஹ் இந்த ஊரில் இந்த மார்க்க சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்தவன், வானை படைத்தவன், சந்திரனை படைத்தவன், சூரியனை படைத்தவன், அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்த அந்த அல்லாஹ் இந்த பூமியிலே வாழ்வதற்காக, தன்னை வணங்குவதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் தான் மனிதர்கள். அல்லாஹ் இந்த மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். மனித இனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகம் அழியும் வரை இறுதியாக வரப்போகிற எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தோடு தான் படைத்திருக்கிறான். குர்ஆன் சொல்லுகிறது, வலகத் கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் ஆதமுடைய சந்ததிகளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் முஸ்லிம்களை மட்டும் கண்ணியப்படுத்தவில்லை, தன்னை வணங்குபவர்களை மட்டும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை. இந்த பூமியிலே யாரெல்லாம் மனித இனத்தில் பிறக்கிறார்களோ அவர்கள் எல்லோர்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நிலத்திலும் கடலிலும் அவர்களை நாம் சுமந்து செல்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ் தூய்மையானவற்றிலிருந்து உணவளிக்கிறான். அல்லாஹ் படைத்த எத்துணை படைப்புகள் இருக்கிறதோ அத்துணை படைப்புகளில் இருந்தும் மனிதர்களை அல்லாஹ் மேம்படுத்தி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى. மனிதர்களே, அல்லாஹ் மனிதர்களை அழைக்கிறான். தன்னை வணங்கக்கூடிய மக்களை மட்டும் அல்லாஹ் அழைக்கவில்லை, தன்னை வணங்காத, தன்னை மறுக்கக்கூடிய, தன்னை விமர்சிக்கக்கூடிய, தன்னை அல்லாமல் பிறரை வணங்கக்கூடிய எல்லோர்களையும் இறைவன் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், ஒரே அழைப்புதான், எல்லோர்களுக்கும் பொதுவான அழைப்பு. இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழ்ந்து முடித்தார்களோ, வாழப் போகிறார்களோ எல்லோர்களுக்கும் அந்த அழைப்பு பொதுவானது. யா அய்யுஹன் நாஸ், உங்களை அல்லாஹ் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறான். நீங்கள் எல்லோரும் படைக்கப்பட்டது ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணில் இருந்துதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை கோத்திரங்களாகவும் குழுக்களாகவும் பல பிரிவுகளாகவும் அல்லாஹ் உங்களை ஆக்கியது நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகும் பொருட்டுதான். வேற்றுமையில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருப்பது நிறத்தாலும் பூமியாலும் அமைப்புகளாலும் உடல் மாற்றங்களாலும் அல்லாஹ் மனிதர்களில் வேற்றுமைகளை ஏற்படுத்துவது உங்களுக்குள்ளே நீங்கள் பெருமை பேசுவதற்காக அல்ல, உங்களுக்குள்ளே நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை கொள்வதற்காக அல்ல. நிறத்தால், மொழியால், பிறப்பால் எந்த ஒரு மனிதரும் தன்னை உயர்த்தி பேசுவதற்காக அல்ல. அல்லாஹ் உங்களை இப்படி படைத்தது லிதஆரஃபு, உங்களுக்குள் நீங்கள் அறிமுகமாகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களிடத்திலே எது வேற்றுமை தெரியுமா? இந்த மனித இனத்திலேயே உயர்ந்தவர்கள், இந்த மனித பிறப்பிலேயே உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது, மனிதர்களில் மேலானவர்கள், முஸ்லிம் என்று பெயர் வைத்தவன் அல்ல, மனிதர்களில் மேலானவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும், உங்களில் மேலானவர்கள், உங்களில் கண்ணியமானவர்கள் அந்த ரப்பிடத்திலே யார் என்றால் அல்லாஹ்வை அதிகம் மஞ்சக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் அறிந்தவன், அனைத்தையும் அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்தறியக்கூடியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இரண்டு வசனங்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இருளில் வாழ்ந்த உலகம் இது. அறியாமையுடைய இருளில் பிரிவால், ஜாதியால், குலத்தால், நிறத்தால், ஏற்றத்தாழ்வுகளால்
ஒருவர் ஒருவரோடு சண்டையிட்டு ஒருவர் ஒருவரை உயர்த்தி இன்னொருவரை தாழ்த்தி வேற்றுமையில் வாழ்ந்த உலகம் இது. இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீனை தேர்ந்தெடுத்து அந்த தீனின் வழியாக இஸ்லாமை அல்லாஹ் ஆக்கி அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கூறிய ஒரே செய்தி, நீங்கள் எல்லோரும் ஒரே மனிதரிடமிருந்து படைக்கப்பட்டவர்கள், ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைக்கப்பட்டவர்கள். உங்களிடத்திலே எந்த ஒரு வேற்றுமைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. உங்களை படைத்த இறைவன் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பது, உங்களை பார்ப்பது உங்களுடைய செயல்களையும் உங்களுடைய உள்ளத்தையும் மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் பார்ப்பது உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகால அழைப்பு, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நேர்மையை, நீதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகால அழைப்பிலும் எடுத்து கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நாட்கள் கழியக்கூடிய நேரத்தில் அந்த ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அரபியை காட்டிலும், அரபி மொழி பேசுபவரை காட்டிலும் அரபி மொழி பேசாதவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. கருப்பரை காட்டிலும் வெள்ளையருக்கு எந்த சிறப்பும் இல்லை. வெள்ளையரை காட்டிலும் கருப்பவருக்கு எந்த சிறப்பும் இல்லை. மொழியாலும் நிறத்தாலும் எந்த ஒரு மனிதர்களுக்கு மத்தியிலே எந்த ஒரு பிரிவும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. இல்லா பித்தக்குவா, இறையச்சம் ஒன்றுதான் ஒரு மனிதனை வேறுபடுத்தும். படைத்த இறைவனை யார் பயப்படுகிறார், படைத்த இறைவனை யார் பயந்து வாழ்கிறார் என்பது மட்டும்தான் ஒருவரை வேறுபடுத்துமே தவிர மொழியோ நிறமோ பிறப்போ எதுவும் படைத்த ரப்பிடத்திலே அவனை வேறுபடுத்தி காட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலம், நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் 2 நபித்தோழர்களுக்கு மத்தியிலே சிறிய சலசலப்பு ஏற்படுகிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருப்பு நிற அடிமையில் மூலமாக வந்தவர்கள். மிகவும் தடித்த உதடுகளை கொண்ட கருப்பு நிற கோத்திரத்திலே பிறந்தவர்கள். அபூதர் பிலாலை பார்த்து ஒரு முறை கோபத்திலே சொன்னார்கள், கருப்பையின் மகனே என்று. எந்த ஒரு நிறத்திற்காக, நிற வேற்றுமைக்காக அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை ஏற்று எந்த ஒரு ரசூல் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த நபிக்கு பின்னால் நின்று ஒரே வரிசையில் தொழக்கூடிய வாய்ப்பை பெற்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகும் என்னை கருப்பியின் மகன் என்று என் கொள்கையை ஏற்ற ஒருவரை விமர்சித்து விட்டாரே என்று கூறி நபியிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். நபி அழைத்தார்கள், அபூதரே, அபூதர், என்ன வார்த்தையை பிலாலிடத்திலே சொன்னீர்? நீ அறியாமைக்கால மக்கள், அறிவினத்திலே இருந்த மக்கள் நிறத்தால் மொழியால் வேற்றுமைகளை பார்த்து ஒருவரை அடிமைப்படுத்தி வாழ்ந்த காலத்திலே அந்த ஜாகிலியத்துடைய குணத்தை சுமக்கிறாய் அபூதரே என்று சொன்னார்கள். ஓடி சென்று பிலாலுக்கு முன்னால் சென்று விழுந்து சொன்னார்கள், பிலாலே மன்னித்துக் கொள், உன்னை நிறத்தால் வேறுபடுத்தியதற்கு என் மேல் ஏறிவிடு அதற்கு பதிலாக என்று கூறினார்கள். இருவரும் அதற்கு பிறகு கட்டி அணைத்துக் கொண்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு சொல்லக்கூடிய மேன்மை எல்லாம் இறையச்சத்தை கொண்டு மட்டும்தான், படைத்த இறைவனை வணங்குவதை கொண்டு மட்டும்தான், படைத்த இறைவனுடைய வழியில் நேராக செல்வதை கொண்டு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மறந்து விடாதீர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழரிடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் கடந்து செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், இவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று. அப்போது ரசூலுல்லாஹ்விடத்தில் அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவர் உயர்ந்தவர், செல்வம் மிக்கவர்,
இவர் கண்ணியமானவர் சமூகத்தில். இவர் பெண் கேட்டால் யார் வேண்டுமானாலும் இவருக்கு பெண் கொடுத்து விடுவார்கள். இவர் சாட்சி கூறினால் யார் வேண்டுமானாலும் அதை அங்கீகரித்துக் கொள்வார்கள். இவர் சிறந்த மனிதர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். இன்னொரு மனிதர் கடந்து சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர் என்று. ரசூலுல்லாஹ்விடத்திலே அந்த மனிதர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இவர் ஏழ்மையானவர், மக்களிடத்திலே இவர் கண்ணியம் இல்லாதவர். இவர் கேட்டால் யாரும் இவருக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். இவர் சாட்சி கூறினால் யாரும் இவருடைய சாட்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, நீர் கூறினீரே, முதலாவது ஒருவர் கண்ணியமிக்கவர், உயர்வானவர். அவர் சாட்சி சொன்னால் அவருடைய சாட்சியை மனிதர்கள் எல்லோரும் அங்கீகரிப்பார்கள். அவர் பெண் கேட்டால் யார் வேண்டுமானாலும் பெண் கொடுத்து விடுவார்கள். சமூகத்திடத்திலே கண்ணியமானவர் என்று சொன்னீரே, அவர் இந்த பூமி முழுக்க நிரம்பி இருந்தாலும் இந்த ஏழ்மையான, சாட்சி அங்கீகரிக்கப்படாத, மக்களிடத்திலே கண்ணியம் இல்லாத இந்த மனிதர் அவர் பூமி முழுக்க நிரம்பி இருந்தாலும் இவர் மேலானவர் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியது அவருடைய இறையச்சத்தை, அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இருந்த தொடர்பை. அவர் ஏழ்மையாக இருந்தாலும், மக்களிடத்திலே கண்ணியம் இல்லாதவராக இருந்தாலும், அவருடைய தோற்றம் எதுவாக இருந்தாலும், அவருடைய நிறம் எதுவாக இருந்தாலும், அவருடைய உருவம் எப்படி இருந்தாலும், அவர் எந்த இடத்திலிருந்து வந்திருந்தாலும், அவர் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர் என்றால் அவர்தான் உயர்வானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அது. நம் உயர்வு நம் செயலில், நம் உயர்வு நம்முடைய செயல்பாடுகளில், நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில். ஒரு முஸ்லிம் பெயர் வைத்தால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து விட முடியாது. அப்துல் பாசித் என்று பெயரை வைத்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை வைத்து விட முடியாது. ஆடைகளை மாற்றிக்கொண்டால், சொற்களை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ்விடத்திலே அந்தஸ்தை பெற முடியாது. ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், அல்லாஹ் இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம், இந்த மனிதர்கள் நமக்கு தரக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு முன்னால் போட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்குதான். அல்லாஹ் அந்த திரையை அகற்றிவிட்டால், ரப்பு அந்த திரையை அகற்ற நினைத்து விட்டால் அல்லாஹ் நம்மை இழிவுபடுத்தி விடுவான். உண்மையல்ல. நாம் யார் என்பதை அறிந்தவன் யார்? அல்லாஹ். நம் செயல்களை அறிந்தவன் யார்? அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். இந்த அடிப்படைகளை கொண்டு இந்த தலைப்பில் நுழையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை வணங்குவதற்கு பிறகு அல்லாஹ்விற்கு எதையும் இணை வைக்காமல் ஆக்குவதற்கு பிறகு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய கட்டளை, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்லுகின்ற அறிவுரை, வபிதில் குர்பா வல் யதாமா. உங்களுடைய நெருக்கமான அண்டை வீட்டார்களோடு, யதீம்களோடு நல்ல முறையில், இஹ்சானோடு, அழகிய முறையில் நடந்து கொள்வதிலேயே மிக அழகிய முறையில் அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள். யதீம்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? பிறக்கும்போது அவர் யார்? ஒரு யதீம், தந்தை இல்லாத ஒரு குழந்தை அவர்கள். ஒரு வரலாற்று ஆசிரியர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை பற்றி குறிப்பிடும் போது சொல்லுவார்கள், ஒரு யதீமான குழந்தை இந்த பூமியில் பிறந்தது உலகத்தில் வாழக்கூடிய யதீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் ஓடி வருகிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் நெருக்கமாக இறுகி இருக்கிறது, நான் என்ன செய்வது? மிக கடினமான உள்ளத்தோடு நான் வாழ்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகளுக்கு உணவளி, ஏழ்மையில் வாழக்கூடிய மக்களிடத்திலே சென்று உணவளி. ஒரு யதீமுடைய தலையை தடவு என்றார்கள். தடவு என்றால் ஒரு யதீமை அழைத்து தலையை தடவினால் போதுமா? ஒரு யதீமோடு உறவை மேற்படுத்திக் கொள், அவனை அரவணைத்துக் கொள், அவனை பாதுகாத்துக் கொள்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் ஒரு யத்தீமை ஒரு அனாதையை ஆதரிப்பானோ அவனோடு நாளை மறுமையில் நான் இப்படி இருப்பேன் என்று 2 விரல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிச் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய அறிவுரையை கவனியுங்கள். லைஸல் பிர்ர அன் துவல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். நன்மை என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கும் மேற்கும் திருப்புவது அல்ல. உண்மையில் நன்மை என்பது அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குகளை நம்பிக்கை கொள்வது, வேதங்களை நம்பிக்கை கொள்வது, நபிமார்களை நம்பிக்கை கொள்வது. அதோடு அல்லாஹ் இணைக்கிறான், அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து விரும்பி உங்களுடைய உறவினர்களுக்கு, யத்தீம்களுக்கு, ஏழைகளுக்கு, வழிப்போக்கர்களுக்கு, கேட்டு வருபவர்களுக்கு, அடக்குமுறையில் உள்ளாகியவர்களுற்கு கொடுப்பது. அல்லாஹ் முடிக்கவில்லை. தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது, வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது. வாக்களித்தால் அந்த வாக்கை முழுமையாக நிறைவேற்றுவது, சோதனையான சிரமமான நோயான காலத்தில் பொறுமையை கடைபிடிப்பது. இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே இறையச்சமுடையவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தௌஹீதை கூறி, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய அம்சங்களை கூறி அல்லாஹ் இதை சொல்கிறான். செல்வத்தில் இருந்து கொடுப்பதை சொல்கிறான். சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதை சொல்கிறான். அல்லாஹ் ஏன் சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுவை அடைந்துவிட முடியாது. மனிதர்களுடைய தொடர்பை அவர்கள் சீர்படுத்தாமல், மனிதர்களுடைய தொடர்பை யார் சீர்படுத்துவாரோ அவர் தன்னுடைய உறவை சீர்படுத்துவதாக அல்லாஹ் கருதுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் அழைத்து கேட்பான் ஒரு மனிதரை, ஆதமுடைய மகனே, நோயுற்றிருந்தேன், ஏன் என்னை நலம் விசாரிக்கவில்லை? அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ அகிலங்களை படைத்த இறைவன், நீ நோயுற்றிருந்தாயா? அல்லாஹ் சொல்லுவான், நான் தாகித்திருந்தேன், ஏன் எனக்கு நீ தண்ணீரை கொடுக்கவில்லை? நான் பசித்திருந்தேன், ஏன் என் பசிக்கு உணவளிக்கவில்லை? அல்லாஹ் சொல்லுவான், என் அடியான் ஒருவன் நோயுற்றிருந்தான், அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் நீ எங்கே என்னை பெற்றிருப்பாய்? என் அடியான் ஒருவன் தாகித்திருந்தான், அவனிடத்திலே சென்று நீ தாகத்தை தீர்த்திருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பாய். என் அடியான் ஒருவன் பசித்திருந்தான், அவனுக்கு உணவளித்திருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பாய். யாருக்கு அல்லாஹ் உணவை கொடுக்க சொல்கிறான்? யாரை அல்லாஹ் நலம் விசாரிக்க சொல்கிறான்? சுப்ஹானல்லாஹ். இன்று என்ன தெரியுமா? கொடுப்பதென்பது முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கலாமா என்று, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த நன்மைகளை செய்ய வேண்டுமா என்று. யா அஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு தனக்கு பணிவிடை செய்த ஒரு யூத வாலிபன், யார் தன்னை எதிர்த்தார்களோ மதீனாவில், யார் தன்னை விமர்சித்தார்களோ, யார் தன்னை மதீனாவில் இருந்து வெளியாக்க வேண்டும் என்று திட்டங்களை தீட்டி போர் தொடுத்தார்களோ, அந்த யூத வாலிபன் ஒருவன் தனக்கு பணிவிடை செய்தான். அவன் நோய் படுக்கையில் இருந்தான். இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நோய் விசாரிக்க சென்றார்கள். நாம் சென்றிருக்கிறோமா? நாம் சென்றிருக்கிறோமா? நம் உறவினர், நம் தாய் தந்தை நோய்வாய்ப்பட்டாலே என்று போன் செய்து எப்படி இருக்கிறோம் என்று கேட்கிறோம். அவ்வளவுதான் நம்மால் கொடுக்க முடிந்த நேரம் தாய் தந்தைக்கு. ரசூலுல்லாஹ் ஒரு நபி, எவ்வளவு பெரிய வேலை அலுவலர்களில் மிகப்பெரிய திட்டங்களில் நபித்தோழர்களுக்கு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபி, ஒரு யூத வாலிபன் நோய்வாய்ப்பட்டதற்கு நலம் விசாரிக்க சென்றார்கள். அவனிடத்திலே சென்று நலம் விசாரித்ததற்கு பிறகு சொன்னார்கள், இந்த ஈமானை, இந்த இஸ்லாமை ஏற்றுக்கொள் என்று. அந்த வாலிபன் தந்தையை பார்த்தான். தந்தை சொன்னார்கள், அத்தி அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விடு மகனே என்று. அந்த வாலிபன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறியவுடன் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ். அல்லாஹ்
என்னால் ஒரு உயிரை நரக நெருப்பில் இருந்து வெளியேற்றி விட்டார் என்று கூறி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வுகளையும் இந்த ஹதீதுகளையும் பொருத்தி பாருங்கள். இன்னும் கேளுங்கள் குர்ஆனுடைய வசனத்தை. அல்லாஹ் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம், வானம் பூமிகளை வியாபித்திருக்கக்கூடிய இந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். யாருக்கு அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது? உஇத்தத்தில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். முத்தகீன்கள் என்றால் நம்ம யார்? அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்றால் நம்ம யார் என்று பட்டியலை இடச் சொன்னால் நாம் அடையாளங்களை சொல்லுவோம். அவர் இந்த உருவத்தில் இருந்தால் அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் என்று, அல்லது தொழுகையாளியாக இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் என்று, சதக்கா செய்யக்கூடியவராக இருந்தால் அல்லது ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் அவர் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்று பட்டியலிடுவோம். குர்ஆன் பட்டியலிடுகிறது, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்றால் கடினமான நேரத்திலும் தனக்கு சிரமம் இல்லாத நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள், கோபங்களை விழுங்குவார்கள், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் இந்த இஹ்சானுடைய அழகிய குணங்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல், அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்களை கொடுத்தல், இன்பமான நேரத்திலும் சரி, சிரமமான நேரத்திலும், சிரமம் இல்லாத நேரத்திலும் செலவு செய்தல் என்பது ஒரு முத்தகி, ஒரு அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய இறையச்சமுடையவனுடைய அடையாளம். அது மதங்களை கடந்து, நிறங்களை கடந்து, மொழிகளை கடந்து, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் ரப்பு கொடுத்தது எனக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் கொடுப்பதற்காக என்ற எண்ணத்தில் யார் கொடுப்பாரோ இவன் முத்தகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். ஒரு மனிதர் இரவு நேரத்திலே அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சதக்காவை சுமந்து செல்கிறார். தான தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தூரத்தில் ஒரு பெண்மணி வந்தால் அந்த பெண்மணியுடைய கரத்திலே கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். அவர் யார், அந்த பெண்மணி எப்படிப்பட்டவள் என்பதை எல்லாம் அவர் விசாரிக்கவில்லை. காலையில் அங்கிருந்த மனிதர்கள் பேசினார்கள், இரவு நேரத்தில் ஒருவர் தான தர்மம் செய்துவிட்டார் ஒரு விபச்சாரியான பெண்மணிக்கு என்று. இவர் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழித்து விட்டேன் என்று. இரண்டாவது நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செல்லுகிறார். அங்கு பார்த்தால் ஒரு மனிதர் வந்தார், அவருடைய கரத்தில் கொடுத்து விட்டு சென்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுநாள் காலையில் மக்கள் பேசினார்கள், ஒரு திருடனுடைய கையில் ஒருவர் தான தர்மத்தை கொடுத்து விட்டார் என்று. அவர் செவிதாய்த்தார், அதை செவிதாழ்த்தி கேட்டார், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்து விட்டேன் என்று கூறி சென்றார். மூன்றாவது நாள் அவர் செல்லுகிறார், ஒரு தூரத்தில் ஒரு மனிதர் வந்தார், அவருடைய கரத்தில் கொடுத்தார். மறுநாள் காலையில் மனிதர்கள் பேசினார்கள், அங்கிருந்தவர்கள் பேசினார்கள், ஒரு செல்வந்தவருடைய கரத்திலேயே அவர் ஒருவர் தான தர்மத்தை கொடுத்து விட்டார். அவர் அதை காதில் கேட்டார், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறி அல்லாஹ்வை புகழ்ந்தார். அவருடைய எதிர்பார்ப்பு கொடுத்ததில் என் ரப்பு அதை திருப்தி அடைய வேண்டும் என்பதுதான், அல்லாஹ் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான். அவர் செய்த அந்த உள்ளத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த தர்மம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த விபச்சாரி அதை கையில் வாங்கினார், வாங்கியவுடன் மனம் திருந்தினார். அந்த செல்வத்திற்காகத்தான் அந்த விபச்சாரத்தை செய்தால், அதற்கு பிறகு அவர் விபச்சாரத்தை செய்வதை விட்டுவிட்டார். திருடியவர் வாங்கினார், செல்வத்திற்காகத்தான் திருடினார், அவர் அந்த திருட்டை அதற்கு பிறகு விட்டுவிட்டார். செல்வந்தர் வாங்கினார், அவர் கஞ்சத்தனத்தை உள்ளத்திலே கொண்டிருந்தார், எனக்கே ஒருவர் தான தர்மத்தை செய்து விட்டாரே என்று அதற்கு பிறகு தான தர்மத்தை செய்வதற்கு முன் வந்தார். அல்லாஹ்விற்காக கொடுக்கப்பட்ட செல்வம், அல்லாஹ்வை எதிர்பார்த்து கொடுக்கப்பட்ட உதவி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடினால்
உள்ளங்களை பிரட்டி விடுவான், உள்ளங்களை திருப்பி விடுவான் அந்த எண்ணத்தில் செய்தால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொருள்பட இந்த நபிமொழியை எமக்கு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மேற்கூறிய அந்த அடிப்படையும் மேற்கூறிய இந்த செய்திகளும் நமக்கு சொல்வதென்ன? படைத்த இறைவனோடு ஒரு முஸ்லிம் தன்னுடைய தொடர்பை மேம்படுத்த வேண்டும் என்றால் படைப்புகளோடு இருக்கக்கூடிய தொடர்பை அவன் மேம்படுத்த வேண்டும். நிறங்களை கடந்து, மொழிகளை கடந்து, மதங்களை கடந்து, தான் இருக்கக்கூடிய கொள்கையை கடந்து மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை, உறவை, நேர்மையை, நீதியை யார் ஒருவன் வெளிப்படுத்துகிறானோ இவன் அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பை மேம்படுத்துவான். மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பை யார் ஒருவர் மேம்படுத்தவில்லையோ அவர் அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பை ஒருபோதும் மேம்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸில் நமக்கு அதை சொன்னார்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்த், இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள அந்த இறைவன், அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அன்ஃபிக் இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே செலவு செய் அல்லாஹ்வுடைய பாதையில். உன்ஃபிக் அலைக், அல்லாஹ் உனக்கு செலவு செய்வான். நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய எந்த ஒரு மனிதருக்கு ஒருவர் உதவி செய்தாரோ அவருடைய சிரமத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நீக்குவான். சுப்ஹானல்லாஹ். இந்த செய்திகள் எல்லாம் எதை சொல்லுகிறது? நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். நீங்கள் ஒரு மனிதனுடைய சிரமத்தை நீக்குங்கள், அல்லாஹ் உங்களுடைய சிரமத்தை நீக்குவான். நீங்கள் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவளியுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வறுமையில், உங்களுடைய ஏழ்மையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இன்னும் ஏராளமான நபிமொழிகள் இதைத்தான் இஹ்சான் என்ற அழகிய மொழியில் எம்முடைய அறிஞர்கள் எமக்கு சொல்லுவார்கள். அதனுடைய முழுமையான விளக்கத்தை சுருக்கமாக ஒரு அறிஞர் சொல்லுவார், உங்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் அடியார்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று. உங்களோடு உங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் உங்கள் சிரமத்தில் அல்லாஹ் கை கொடுக்க வேண்டுமா? உங்கள் கஷ்டத்தில் அல்லாஹ் பங்களிக்க வேண்டுமா? உங்களுடைய சிரமத்தில் அல்லாஹ் இரக்கம் காட்ட வேண்டுமா? உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமா? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வேண்டுமா? நீங்கள் கொடுங்கள், நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். சக மனிதர்களோடு அல்லாஹ் உங்களோடு அப்படி நடந்து கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களை கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் ஒரு கிணற்றை தோண்டுகிறார் தண்ணீரை கொடுப்பதற்காக. அதில் இருந்து எந்த ஒரு ஜின்னும், எந்த ஒரு மனிதரும், பறவையும் தண்ணீர் அருந்தவில்லை என்றாலும் மனிதர்களுக்கு பலனளிப்பதற்காக ஒன்றை ஒருவர் செய்கிறார், அது மக்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக மாறவில்லை என்றாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் முதன்மையான கிளை எது? ஈமானுடைய முதன்மையான கிளை எது? தெரியாதா? லா இலாஹ இல்லல்லாஹ், ஷஹாதத்து தௌஹீத். தௌஹீதுடைய முழக்கம், வணங்க தகுதியானவன் ரப்பை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சொல் ஈமானில் உயர்ந்தது. நிறுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். தீனுடைய அழகை கவனியுங்கள். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண்ணியத்தின் மார்க்கத்தின் வரிகளை கவனியுங்கள். எம்மை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கிறான். எம்மை மேன்மைப்படுத்தியவன் யார்? நிறத்தாலும் மொழியாலும் ஜாதிகளாலும் வேறுபட்டிருக்கக்கூடிய பூமியில் எம்மை படைத்து
உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ இதைத்தான் செய்ய வேண்டும், நீ இதில் தான் தண்ணீர் அருந்த வேண்டும், நீ இதில் தான் உணவை அருந்த வேண்டும், என் வீட்டிற்குள் நுழைந்தால் இப்படித்தான் நுழைய வேண்டும், என்னிடத்திலே பேசினால் இந்த ஆடையில் தான் பேச வேண்டும் என்று இன்று வரை ஜாதிகளால் வேற்றுமைகளால் பிரிந்திருக்கக்கூடிய இந்த நாட்டில் எந்த ஜாதியும் குறிப்பிடாமல் எந்த வேற்றுமைகளையும் குறிப்பிடாமல் வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் மனிதராக கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்தான். அல்லாஹ் கொடுக்காமல் இந்த கண்ணியத்தை நேர்வழியை நம்மால் அடைந்திருக்க முடியாது. ஆனால் ஒன்றையும் இணைத்து சொல்லி இந்த இடத்தை விட்டு கடக்கிறேன். எந்த ஜாதியை, எந்த வேற்றுமைகளை, எந்த மொழி வரிகளை கடந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த மொழி வரியும் அந்த ஜாதி வரியும் நம்மை அறியாமல் நம்மோடு இணைந்திருக்கிறது. முஸ்லிம் அல்லாத பல மக்களை இன்று வேறுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒருவரை ஒரு ஜாதியில் உயர்ந்தவர் என்று, இன்னொருவரை இன்னொரு ஜாதியில் தாழ்ந்தவர் என்று, பல்லர் என்று, பறையர் என்று, பிராமணர் என்று, இப்படி பல பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் மனிதர்களை. அவர்கள் எந்த தரத்தில் அவர்களை பிரித்து வைத்திருக்கிறார்களோ அந்த தரத்தில் தான் முஸ்லிம்களில் பலரும் அவர்களை பார்க்கிறார்கள். மேலையா ஒரு பல்லரை, ஒரு பறையர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய மனிதரை நாம் எப்படி பார்க்கிறோம்? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஒரு முஸ்லிம் எப்படி அணுகுகிறார்? ஒரு பிராமணரை பார்த்தால் அவருக்கு என்ன கண்ணியத்தை ஒரு முஸ்லிம் கொடுக்கிறார்? ஒரு ஏழ்மையில் இருப்பவரை பார்த்தால், ஒரு ஏழ்மையான ஜாதி என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியவரை பார்த்தால் ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்கிறார்? இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அவர் பல்லர், அவர் பறையர் என்று இவரே அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னும் பலரிடத்தில் இந்த அறியாமை கால செயல்பாடுகள் புதைந்து கிடக்கிறது. மொழியால் தான் பேசக்கூடிய மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் மொழி பேசக்கூடியவரை கூட இன்று பிரித்து பார்க்கிறார்கள், உயர்த்தி பார்க்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பேசக்கூடிய ஒரு முஸ்லிம் தான் தமிழ் பேசுகிறான் என்பதற்காக தன்னை உயர்த்தி பேசுகிறார். தன் மொழி உயர்ந்ததென்று ஒரு மொழி பெருமையை வெளிப்படுத்துகிறான். மொழியால் எப்படி ஒருவர் உயர முடியும்? நிறத்தால் எப்படி ஒருவர் உயர முடியும்? பிறப்பால் எப்படி ஒருவர் உயர முடியும்? பிறக்கின்ற சூழலால் ஒருவர் எப்படி உயர முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த சமூகம் 23 ஆண்டு அழைப்புக்கு பிறகும் இதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய இறுதி பேருரையில் அதை இணைத்து சொல்லி சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானுடைய உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். பாதையில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு முள்ளை அகற்றினார். ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான். யார் நன்றி செலுத்தியது? யார் நன்றி செலுத்தியது? அல்லாஹ் நன்றி செலுத்தினான். அல்லாஹ் அதன் காரணமாக அவருடைய பாவத்தை மன்னித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி, விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி தண்ணீரை அருந்திக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு 5 அறிவு உள்ள ஒரு நாய் தாகத்திலே வந்தது. அதற்கு தண்ணீரை புகற்றினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்மணியுடைய பாவத்தை மன்னித்தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு மனிதர் கிணற்றின் அருகிலே சென்று தண்ணீரை குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது தண்ணீரை குடித்து மேலே வந்த அந்த மனிதர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு நாய் அங்கு இருக்கக்கூடிய மண்ணை தன்னுடைய நாவால் தாகத்தால் தடவி கொண்டிருந்தது. அப்போது அந்த மனிதர் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை அது. அந்த மனிதர் சொன்னார், நான் உணர்ந்த தாகத்தை தான் இந்த ஐந்தறிவுள்ள இந்த நாயும் உணர்ந்திருக்கிறது என்று கூறி மறுபடியும் அந்த கிணற்றிலே தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு கொடுத்தார். அதனால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கூறியவுடன் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு விலங்கிற்கு இப்படி உதவி செய்தாலும் அல்லாஹ் கூலி கொடுப்பாடா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆம் என்று. ஐந்தறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்துகிறான், அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்றால் ஒரு மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில் என்ன கேள்வி? முஸ்லிம் அல்லாதவருக்கு இரக்கம் காட்டுவதில் என்ன கேள்வி? அவருக்கு கொடுப்பதில் என்ன கேள்வி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதரை நான் சொர்க்கத்திலே பார்த்தேன், அவர் மனிதருக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை நீக்கினார், அல்லாஹ் அதனால் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார். இப்படி எத்துணை ஹதீசுகள் வருகிறதோ அத்துணை ஹதீசுகளையும் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய உயர்ந்த சான்றுகளை கொடுத்ததுடைய அடையாளங்கள் எல்லாம் படைப்புகளுக்கு அவர்கள் செய்த நன்றியின் காரணமாகத்தான். தான் படைத்த படைப்போடு நிறவேற்றுமை இல்லாமல், மொழி வேற்றுமை இல்லாமல் அவர் நடந்து கொண்ட காரணத்தால் தான் அல்லாஹ் அவர்களோடு நன்றியோடு நடந்து கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி அதிகமாக தொழுகிறாள், சதக்கா செய்கிறாள், நோன்பு வைக்கிறாள், ஆனால் அந்த பெண்ணால் அண்டை வீட்டார் நோவினை அடைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, யார் நோவினை அடைவது? யார் நோவினை அடைவது? அண்டை வீட்டார் நோவினை அடைகிறார்கள். இந்த நிகழ்வை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இவர் கேட்கக்கூடிய கேள்வி, அண்டை வீட்டார் நோவினை அடைகிறார், ஆனால் தொழுகிறார், சதக்கா செய்கிறார், அவர் நோன்பு வைக்கிறார். பெற்றோர் நோவினை அடைந்தால், மனைவி நோவினை அடைந்தால், உறவுகள் நோவினை அடைந்தால், நண்பர் நோவினை அடைந்தால், இப்படி அடுக்கிக் கொண்டே போகுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழக்கூடிய, படைத்த ரப்பை 5 நேரம் தொழக்கூடிய, நோன்பு வைக்கக்கூடிய, தான தர்மம் செய்யக்கூடிய அந்த பெண்ணால் படைத்த இறைவனின் படைப்பில் ஒரு மனிதர் நோவினை அடைந்ததால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா கைர ஃபீஹா, அடித்து நொறுக்கப்படுகிறது, அவளிடத்திலே எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்தை சார்ந்தவள். பெற்றோரை நோவினை செய்யக்கூடிய பிள்ளைகளை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. உறவுகளை நோவினை செய்யக்கூடிய உறவுகளை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. மனிதர்களுக்கு தீங்கு தரக்கூடியவர்களே பயந்து கொள்ளுங்கள் உங்கள் ரப்பை. உங்கள் தொழுகை மறுக்கப்படும், அல்லாஹ்விற்கு அது முக்கியமல்ல. இதற்கு முன்னால் உங்கள் நோன்பு மறுக்கப்படும், உங்கள் நன்மைகள் மறுக்கப்படும். உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நோவினை செய்தால், உங்கள் தாய் தந்தையுடைய மனம் நோகும்படியாக நடந்து கொண்டால், எதிர்கால தலைமுறையே பெற்றோர்களை மறந்து, உறவுகளை மறந்து, தான் என்று தன் செல்வம், தன் குடும்பம், தன் குழந்தைகள் என்று வாழக்கூடிய சூழ்நிலையில் வாழக்கூடியவர்களே பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை. பயந்து கொள்வோம் அல்லாஹ்வை. ரசூலுல்லாஹ் இடத்திலே மேலும் கேட்டார் அந்த நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே,
கடமையான தொழுகையைத்தான் தொழுகிறாள், கடமையான நோன்பைத்தான் நோக்கிறாள், முடிந்தால் தான தர்மம் செய்கிறாள். ஆனால் அந்த பெண்ணால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பும் நோவினை அடையவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹிய மின் அஹ்லில் ஜன்னah. இதுதான் இஸ்லாம். இந்த தீனில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். குணங்களை கொண்டு வெளிப்படுத்தப்பட வேண்டிய மார்க்கம் இன்று வெறும் பேச்சுகளால் வெளிப்படுத்தப்படுகிறது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நம் தலைமுறையின் முன்னால் ஈமானை ஏற்றுக்கொண்டது இந்த மார்க்கத்தின் அழகால், இந்த மார்க்கத்தின் புரிதலால். தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டவன் ஜாதிகளால் பிரிக்கப்பட்டு நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ சூத்திரன், நீ தலையிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், உனக்கு இது அனுமதி, இது அனுமதி. சிவற்றை கொண்டும் தண்ணீரை கொண்டும் குடிக்கக்கூடிய ஒரு கிளாஸை கொண்டும் காலில் அணியக்கூடிய செருப்பை கொண்டும் வேற்றுமைகளை காட்டிக் கொண்டிருந்த இந்த நாட்டில் ஒரே வழிதான், அந்த ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் சமம், எல்லோரும் சமம். வேற்றுமை என்பதே எதிலும் கிடையாது. எந்த மதத்திலும் எந்த சித்தாந்தத்திலும் இல்லாத ஒன்றை படைத்த இறைவன் இந்த தீனில் ஆக்கினான். அந்த சமத்துவத்தால், அந்த நீதியால், சுப்ஹானல்லாஹ், அந்த நீதியின் வழியால் நீ லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் உன்னிடத்தில் நீதி இல்லாமல் படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய ஒருவனிடத்திலே நீதி இருந்தால் அவன்தான் உயர்த்தப்பட வேண்டியவன் என்று கூறுகின்ற வழிமுறையை ஏற்றுக்கொண்டதால் இன்று நாமெல்லாம் இந்த கண்ணியத்தில், நாமெல்லாம் இந்த மதிப்பில், இல்லை என்றால் செருப்புக்கும் சிவற்றிற்கும் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கும் பிறப்பால் வேற்றுமைகளை பார்த்து பிரிக்கக்கூடிய இந்த நாட்டில் பிரிக்கப்பட்டிருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறான், அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு பாடமாக, மார்க்கமாக விளக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன். அல்லாஹ் இஹ்சானை அனைத்திலும் கடமையாக்கி இருக்கிறான். ஒன்றை அறுத்தால், ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதில் எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உணவிற்காக ஒரு ஆட்டை அறுத்தால் கூட அதை அழகிய முறையில் அறுத்து விடுங்கள். அதை அறுப்பதற்கு முன்னால் அந்த கத்தியை முழுவதுமாக தீட்டிக் கொள்ளுங்கள். அது தீட்டப்பட்டால் தான் அந்த விலங்கினம் உங்களுடைய உணவுக்காக இறக்கும் போது நிம்மதியோடு இறக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு விலங்கு அறுக்கப்படும் போது கூட அதனுடைய நோவினை இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் உயிர்களை கொள்ளுவதை அனுமதிக்குமா? உடைமைகளை பறிப்பதை அனுமதிக்குமா? உயிர்கள் எடுக்கப்பட்டு ஒரு மனிதனை கொலை செய்வதை இந்த மார்க்கம் அனுமதிக்கும் என்றால் அதை விட உலகத்தின் பெரிய அநீதியான பொய் எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு சொல்லிச் சென்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அழகிய முறையில் வாழ்வதைத்தான், இந்த அழகிய மார்க்கத்தை எடுத்து செயலால் இந்த தீனை வெளிப்படுத்துவதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். எம்முடைய உரிமைகள் மறுக்கப்படலாம், எம் பேச்சுகள் ஒரு காலம் முடக்கப்படலாம், இந்த இறை தீனை வெளிப்படுத்துவது தடுத்து வைக்கப்படலாம். ஆனால் எந்த போரை எம் மீது தொடுத்தாலும்
தடுக்க முடியாத ஒரு அழகிய வாழ்வை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இந்த அழகிய முறையில் பலனளிக்கக்கூடிய வாழ்வை யார் வாழ்ந்து செல்வாரோ இவரைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் இடத்தில் நெருக்கமாக்கிக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், மனிதர்களில் படைத்த இறைவனுக்கு விருப்பமானவர்கள், மனிதர்களுக்கு பலனுள்ள வாழ்வை வாழக்கூடியவர்கள். தன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற வாழ்க்கையை வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. தன்னால் ஒரு மனிதன் அழிந்தான் என்று வாழக்கூடியது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அல்ல. தன்னை சார்ந்து வாழக்கூடிய எல்லோரும் மொழிகளை கடந்து, நிறங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து தன்னை சூழ்ந்து வாழக்கூடிய எல்லோரும் தன்னால் பலனுள்ளவனாக, தன்னால் பலனளிக்கக்கூடியவர்களாக வாழ்வதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையின் இலக்கு, நோக்கம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை இலைகள் விழாத ஒரு மரத்தோடு ஒப்பிட்டார்கள். என்ன மரம் அது? பேரித்தம்பழம் மரம். ஏன்? அதனுடைய எல்லாம் பலனளிக்கக்கூடியது. அதனுடைய கிளைகள், இலைகள், அதனுடைய அது தரக்கூடிய பழங்கள் எல்லாம் பலனளிக்கக்கூடியது. இப்படி வாழக்கூடியவன் தான் ஈமானோடு வாழக்கூடிய முஸ்லிம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹுடைய கலிமாவிற்கு உதாரணத்தை சொல்லும்போது, கஷஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா தாபிதுன் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. லா இலாஹ இல்லல்லாஹுடைய உதாரணம் ஒரு அழகிய மரத்தை போன்றது. அதனுடைய வேர்கள் மிக ஆழமானது. அறிஞர்கள் பல விளக்கம் சொல்கிறார்கள். அதில் ஒரு விளக்கம், இந்த ஈமானிய தன்மைகளை யார் ஏற்றிருக்கிறானோ அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக ஈமான் பதிந்தால் அவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்தும் இந்த உலகம் முழுக்க நன்மைகளாக பரவி இருக்கும். அதுதான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹின் வெளிப்பாடு. தொழுகை மட்டுமல்ல, ஜகாத் மட்டுமல்ல, ஹஜ் மட்டுமல்ல, முகங்களையும் தோற்றங்களையும் மாற்றுவது மட்டுமல்ல, செயல்கள் மாற்றப்படுவதுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து செல்லும் போது, ஒரு ஜனாசா கடந்து செல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து செல்லும் போது ஒன்று அவன் இந்த உலகத்தில் இருந்து நிம்மதி அடைகிறான், அல்லது உலகம் அவனிடமிருந்து நிம்மதி அடைகிறது. சுப்ஹானல்லாஹ், என்ன அழகிய வார்த்தை பாருங்கள். ஒன்று அவன் இந்த உலகத்தில் இருந்து நிம்மதி அடைகிறான், அல்லது உலகம் அவனிடமிருந்து நிம்மதி அடைகிறது. ஒன்று பலனுள்ள வாழ்வை வாழ்வான். அப்படி வாழக்கூடிய மனிதர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். இந்த சொற்களை, இந்த வசனங்களை, இந்த நபிமொழிகளை வாழ்வில் செயல்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. இந்த மனிதநேயம் என்ற இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்து, நம்மை நேர்வழிப்படுத்தி, நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கடமை, ரசூல் கொடுத்த கடமை, இந்த மேற்கூறிய குர்ஆனுடைய வசனங்களும் ஹதீஸுகளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியல் முறைகளும். அல்லாஹ் அதை செயல்படுத்தி இந்த உலகத்திற்கு இந்த தீனை எடுத்து வைத்து லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹுவில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும்.